நோ பேட்டரியா? சார்ஜர் எடுங்க. கரண்ட் இல்லைம்மா. கரண்ட் இல்லையா? பவர் அவுட்டேஜ் till afternoon. சும்மா தானே சொல்றீங்க? இல்லைம்மா, கால் பண்ணேன். அப்பார்ட்மெண்ட் ஆஃபீஸ் டிடி இட்ஸ் அவுட்டேஜ். It will come by around say 1:30. ஒரு மணிக்கா? அப்ப சாப்பாடு? ஆமா. இப்ப எனக்கு பசிக்குது. என்ன பண்ணலாம்? வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, ஆக்சுவலி பவர் இல்லை. பவர் இல்லைன்னு தானே சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப பசிக்குது. உலகமே இடிஞ்சு பண்ணாலும் நம்மளுக்கு சோறு இல்லைன்னா கஷ்டம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கிடையாது, எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். அதை வச்சு தான் சமைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்நாக்ஸோட ஏரியா. பிஸ்கெட்ஸ் இருக்கு. இது என்ன? இதுவும் பிஸ்கெட்டு. பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? பிரெட் இருக்கா அட்லீஸ்ட்? பிரெட் இல்லையா? கொடுமை. என்ன பண்றது? ஓ, அந்த பேல் பூரியா? ஓகே, இதை வச்சு இதை எடுத்துப்போம். அப்புறம் இது என்னப்பா? ஓ, திஸ் பிஸ்கெட்ஸ். ஓகே, இதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் என்ன? ரஸ்னா பேக்கெட். ஓகே, இதையும் எடுத்துப்போம். பாப்கார்ன் இருக்கு. ஆனால் பாப்கார்னுக்கும் மைக்ரோவேவ் வேணுமே. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. பிஸ்கெட்லாம் வேண்டாம். சிச்சி. வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜு காலி. எலுமிச்சம்பழம் இருக்கு, இதையும் எடுத்துப்போம். வீட்டில் இப்போ சில பொருட்கள்லாம் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். லிட்ரலி நோ ஃபயர் குக்கிங். கண்டிப்பாக ஃபயரே கிடையாது. ஸோ இதை வச்சு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பவர் வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா சோறு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு தடவையாவது சோறு சாப்பிட்ணும். இல்லைன்னா நான் இங்கேயே வந்து செத்து இருப்பேன். அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் முதல்ல நம்ம பிளேஸ் ரெடி பண்ணுவோம் குக் பண்ணுறதுக்காக. ஓகே, சாக்லேட் வருது. இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு தான் நம்ம நோ ஃபயர் குக்கிங் பண்ண போகிறோம். என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுனா நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம இதெல்லாம் எடுத்து கீழே வச்சிருவோம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் குக் பண்றதுக்கு. இப்போ கட்டிங் போர்டு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதை வச்சுட்டோம். ஓகே, நம்ம முதல் டிஷ் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்தியன் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் பேல் பூரி. அதை வச்சு தான் முதல் டிஷ் பண்ண போகிறேன் நான். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வெங்காயம் வந்து இந்த டிஷ்க்கு இவ்வளோ இருந்தால் போதும். தோலை உரிச்சிடலாம். சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம்.
ஃபைன். இது ஆல்ரெடிலாம் வாஷ் பண்ணி க்ளீனாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தக்காளி வெங்காயம் இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக டிஷ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் தேவைப்படுது உங்களுக்கு. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொட்டிக்கலாம். இது போதும். நாளைக்கு மிச்சத்தை நாளைக்கு சாப்பிடலாம். நாளைக்கு வேண்டாம், எப்பயாவது போர் அடிச்சதுன்னா சாப்பிடலாம். ஸோ இப்போது இருங்க உடனே போட்டுற வேண்டாம். எல்லாத்தையும் எல்லாமே ரெடியாக இருக்குன்னு பார்த்துப்போம். ஓகே, லெமன் பிழியறதுக்காக அந்த இது பேர் அந்த டூல் நான் மறந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இந்தியன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டு வந்தல அந்த லெமன் $1க்கு 6, அதே தான். அதில் பாதி கட் பண்ணி கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கரண்டியில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. ஓகே, ஆமாம், சாப்பிட்டு பார்த்துருவோம். முக்கியமாக நான் வந்து கொத்தமல்லி மறந்துட்டேன், அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தியன் ஸ்டோர்ஸ் வாங்கிட்டு வந்தால அதே கொத்தமல்லி தான். கொஞ்சமாகவே போடுவோம். இது வேற $1. ஆல்ரெடி ஒரு கட்டு காலி ஆயாச்சு. கொத்தமல்லி கட் பண்ணிப்போம் சின்ன சின்னதாக. ஆல்ரெடி இது வாஷ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் வாஷ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் எல்லாமே வாஷ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜ்குள்ளேயே வைப்பேன். இருங்க, நான் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கு. சாட் மசாலா தேவையில்லை. ஓகே, இந்த டிஷ் ரெடி ஆயாச்சு. எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். பக்கத்தில் வச்சிருவோன்னு அவர் பிடிங்கிக்கிட்டாரு. திஸ் இஸ் டூ மச். ஐ வாண்ட் டு சர்வ். நான் சர்வ் பண்ணி உனக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ள நம்ம சிக்கன் பண்ண கொய்க்காலா அந்த வேஸ்ட் எல்லாம் தூக்கி இதில் போட்டுடலாம். இங்கே வச்சுப்போம், டஸ்ட்பின் மாதிரி. இப்போ நம்ம செகண்ட் டிஷ் பண்ண போகிறோம். செகண்ட் டிஷ்க்கு தேவையான இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இது வந்து சீஸ் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீஸ் பிஸ்கெட்ஸ் வச்சு தான் நான் நெக்ஸ்ட் டிஷ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து நான் என்னோட அமெரிக்கன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இதை நான் பிளேட் பண்ண போறேன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. சீஸ் பிஸ்கெட்ஸு இது பாருங்க, இந்த மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து டபுளாக இருக்கும். சி, ஆல்ரெடி சீஸ் இருக்கும் இதில். ஸோ நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா சீஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சீஸ் பிஸ்கெட்ஸ் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது, ஏன்னா வெயிட் போடும். அதனால தான் எப்பயாவது ஒருத்தரனா ஓகே. இந்த மாதிரி வந்து கரண்ட் இல்லை அப்போ வந்து குக் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஆக்சுவலி போதும். ஓகே, பிஸ்கெட்ஸ் எல்லாம் நான் பிளேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பிஸ்கெட் மேலே கொஞ்சமாக வைக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி பீஸ்.
எனக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டால் தான் பிடிக்கும், அதனால் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து இந்த டிஷ் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். இது ஒன்றே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதோ சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் எல்லாமே பண்ணிடலாம். தக்காளி இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் பெப்பர். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ பண்ண போகிறோம். இங்க பாருங்க, ஹவு நைஸ்ல சூப்பரான பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆர்கானிக் டார்டிலா சிப்ஸ். இது வந்து நீங்க ஆத்தென்டிக் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஸ்டார்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சிப்ஸ் தான் இது. இது நேச்சுரல்ஸ் கிடையாது, டார்டிலா சிப்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எப்படி அப்பளமோ அவங்களுக்கு வந்து சிப்ஸ் சாப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிங்க் பண்ண போறேன். 90s கிட்ஸ் ஆகிய நம்மளோட ஃபேவரட் ட்ரிங்க் ரஸ்னா. போன வாட்டி நம்ம ஊருக்கு வந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரோட ரஸ்னா. தண்ணி ஊற்றிப்போம் அதில். இந்த பவுடர் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல. ஆரஞ்சு ஃப்ளேவர்னால கொஞ்சம் ஒயிட்டிஷ் ஆரஞ்சாக இருக்கு. குடிச்சுப்போமா? சூப்பர் டேஸ்ட். மிஷிகன் அன்ஃபில்டர்ட் ரா ஹனி, இதுதான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ ட்ரிங்க்கும் ரெடி ஆயாச்சு. இப்போ மொத்தமா பிளேட்டிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளேட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் எப்படி பிளேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது நம்ம செஞ்ச அந்த சீஸ் பிஸ்கெட்ஸோட டாப்பிங்ஸ் வந்து வெங்காயம், அதுக்கு மேலே வந்து தக்காளி, கொஞ்சம் பெப்பர் தூக்கியிருக்கேன். அந்த ஸ்நாக் ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேல்பூரி வச்சு செஞ்ச அந்த மிக்சர், அப்புறம் இது அந்த டார்டியா சிப்ஸ் அண்ட் கிரேப்ஸ் வீட்டில் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான ரஸ்னா சாயின். இப்போ எல்லாமே சமைச்சாச்சு, சமைக்கலை ஆக்சுவலி செஞ்சாச்சுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போகிறோம். இது எனக்கு, இது அவருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இது ரைஸ் பண்ணலாம். ஓகே, பசி பயங்கரமா.
இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வெங்காயம் தக்காளி போடுறதுனால கொஞ்சம் நல்லா நமுத்துரும். ஸோ என்ன பண்ணுங்க, டாப்பிங்ஸ் மாதிரி கொஞ்சம் பேல் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த லைமோட ஃப்ளேவர் தான் இதோட ஹைலைட்டு. நம்ம ரஸ்னா குடிப்போம் கொஞ்சம். அமேசிங். ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. பசி பசி. காலி ஆயிடுச்சு. ஓகே, வீடியோ 2க்கு வந்துட்டோம். பார்த்தாச்சு, இப்போ சாப்பிட்டாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பாக. ஐ மீன் வரக்கூடாது, வந்தால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபிஸ் ரெடி பண்ணி சூப்பரான ரெசிபிஸ் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். யா, ஆக்சுவலாக இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு கிடையாது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.